கோயம்புத்தூர்ல இந்த மெஸ்ல கிடைக்கிற இந்த ஃபிஷ் மீல்ஸுக்கு ஒரு பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்கு. பட் 28 இயர்ஸ்ல நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன். ஸோ இதுதான் லக்ஷ்மி நரசிம்மா போஜனாலயம். பயங்கரமான ரஷ்ஷு. எல்லாரும் இடிச்சு தள்ளிட்டு நான் உள்ள போய் பார்த்தா மறுபடியும் வெளியே அமுச்சு விட்டாங்க. ஏன்னா வெளியே போய் நம்ம டோக்கன் போட்டதுக்கு அப்புறம் தான் உள்ள வர முடியுமாமா. ஸோ டோக்கன் எடுக்க போய் நின்னாச்சு. இதுதான் இன்னைக்கோட மெனு. இங்க எவ்ரிடே மெனு சேஞ்ச் ஆகுமாமா. நம்ம சாட்டர்டே போயிருந்தனால நிறைய ஃபிஷ் வெரைட்டிஸ் தான் ஃபுல்லா இருந்தது. ப்ரான்ஸ் தீந்துருச்சு. ஸோ மற்றதெல்லாம் வச்சு நம்ம பில் போட்டோம். அண்ட் ஒரே இடத்துல என்னோட இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. ஸோ கண்டிப்பாக இது ஒரு ஃபாலோவர்ஸ் ஃபேவரட்னு ஈஸியாக சொல்லிடலாம் போல். அண்ட் அந்த பில்லை கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே எல்லா ஐட்டம்ஸுமே நம்மளோட டேபிளுக்கு வந்துருச்சு. நல்லா சுட சுட சர்வ் பண்ணியிருந்தாங்க. மெயினாக இவங்களோட அந்த மீன் குழம்பு ஒரு ட்ரெடிஷ்னலான தமிழ் மீன் குழம்பு மாதிரியே இல்லை, ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. 2 பீஸ் மற்ற மீனோட 40 ருபீஸ்க்கு செம்ம வர்த்துன்னு தான் சொல்லணும். அண்ட் அந்த மற்ற ஃபிஷ் எல்லாமே நல்ல மசாலா போட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அந்த வஞ்சரம், வெலை மீன், அப்புறம் பாறை, இது 3மே டேஸ்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு 3மே ரொம்ப பிடிச்சி போச்சு. அண்ட் நாங்கள் போன அன்னைக்கு சிக்கன் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் இந்த நாட்டுக்கோழி மட்டும் தான் இருந்தது. ஸோ அதையும் டேஸ்ட் பண்ணலான்னு வாங்கினோம். ஒரு சூப்பரான ஒரு ஹோம்லி டேஸ்ட்ல அந்த மசாலா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, சான்ஸே இல்லை. அப்போ இந்த வீடியோவை யாருக்காச்சும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் நீங்கள் ஆல்ரெடி இங்கே போயிருக்கீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. டாடா.